ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மரச்சீனி கிழங்கு வச்சு அடை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். சில ஊரில் இதை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு மும்பையில் நம்ம ஊர் மாதிரி எப்போவுமே இந்த மரவள்ளி கிழங்குலாம் கிடைக்காது. சீசனில் மட்டும்தான், அதாவது ஒரு சில தமிழ் கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது நான் வாங்கி வச்சுக்குவேன். இந்த மரவள்ளி கிழங்குல கூட்டு, அடை தோசை, தாளிப்பு, அப்புறம் சிப்ஸு கூட பண்ணலாம். நான் ஆல்ரெடி கூட்டுக்கறி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக அடை தோசை பண்ணுறதுக்கு அரிசியும் பருப்பும் போட்டு பண்ணுவோம். பட்டு பருப்புக்கு பதிலாக இன்றைக்கி கிழங்கு போட்டு நான் பண்ணுறேன். இந்த கிழங்கடை பண்ணுறதுக்கு நான் ஒரு துண்டு தான் கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இதை அரைச்சி பண்ணும்போது குவான்டிட்டி நிறைய கிடைக்கும். கிழங்கடை பண்ணுறதுக்கு கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோல் உரித்து எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மரச்சீனி கிழங்குல நிறைய மண் ஒட்டியிருக்கும். ஸோ நறுக்கின கிழங்கு அவ்வளோத்தையும் தனியாக ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட அரிசி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கிழங்கடைக்கு மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியம். அதாவது ஒரு கப்பு நம்ம அரிசி எடுக்கிறோன்னா ஒரு 1.5 கப்பு நறுக்கின கிழங்கு எடுத்துக்கலாம். நான் நறுக்கின கிழங்கு ஒரு 1.25 ஆளாக்கு இருக்குது. இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிழங்கு எவ்வளோ வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராகிட்டு. வாஷ் பண்ணதுக்கு முன்னாடியும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கிழங்கு எப்படி இருந்ததுன்னு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். 1.25 உலக்கு நறுக்கின கிழங்குக்கு நான் ஒரு 3/4 ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புழுங்கல் அரிசி தான் இருக்கணும். இது கூட 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இதை அவ்வளோத்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சு இப்போது 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. இப்போ கடைசியாக கூட ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியும் கிழங்கையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிழங்கை ஊற வச்சு தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு கிழங்கு சீக்கிரமாகவும் அரையும், மிக்ஸி ஜாருக்கும் அதாவது பிளேடுக்கும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதே மாதிரி கிழங்கையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரிசியும் கிழங்கையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 to 6 மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தேக்கின நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் பருப்படைக்கு அரிசியும் பருப்பும் கொஞ்சம் பரபரான அரைச்சி எடுப்போம். பட் இந்த கிழங்கடைக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு டைஜஷன் பிரச்சனை எதுவும் இருக்காது. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துற வேண்டாம். நம்ம நார்மலாக தோசை வாக்குறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த கிழங்கடையை பொறுத்தவரையிலும் நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கிறிஸ்பியாக நார்மல் அடை தோசை மாதிரி கிறிஸ்பியாக கிடைக்காது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின வெள்ளை தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தேவைப்பட்ட தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை தோசைக்கு நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா போதும், அப்படி இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ அடை தோசை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அடை தோசைக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் கிழங்கோட டேஸ்ட் நமக்கு தெரியும். கேஸ் ஸ்டவ்வில் தோசைக்கல்லை காய வச்சுக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடமாவை எடுத்து ஊற்றிக்கலாம். அடமாவை கல்லில் ஊற்றின உடனே லைட்டாக அப்படி பரத்தி விட்டுறணும். அப்படி இல்லைன்னா நமக்கு பரத்துறதுக்கு வராது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அடை வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே தோசை அடைக்கு எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மரச்சீனி கிழங்கு அடை தோசை பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் அடை தோசை மாதிரி நல்ல கிறிஸ்பியாக முருகலாக வராது. ஆனால் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். நம்ம சொன்னால் தான் தெரியும் இதில் கிழங்கு சேர்த்துருக்குதுன்னு, மற்றபடி கண்டுபிடிக்கவும் முடியாது. சுட சுட இந்த அடை தோசைக்கு உப்பு மிளகா நுணுக்கல் அல்லது தேங்காய் துவையல் தான் செம காம்பினேஷன். நான் தேங்காய் துவையல் கூட தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரச்சீனி கிழங்கு அடை தோசை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா அடிக்கடி செய்ய தோணும்.
மரச்சினி கிழங்கு கூட்டுக்கறியும் மரச்சினி கிழங்கு அடை தோசையும் நான் அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா மரச்சினி கிழங்கு சிப்ஸும் மரச்சினி கிழங்கு தாளிப்பும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.